ஹலோ! இன்னைக்கு நம்ம வீட்லயே பன்னீர் 65 ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துல எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் 65 செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை இதுக்கு பதிலா நீங்க மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி அதையும் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடவே கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது ஒரு சின்ன ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும் அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஏன்னா பன்னீர்லேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் பஜ்ஜி மாவோட கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் சின்ன சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பன்னீர் இதுக்குள்ளே போட்டுட்டு பன்னீரை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால் பார்த்து மெல்லமாக எல்லா பக்கட்டும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தெளிக்காமல் முதல்ல பன்னீரை போட்டு மாவோடு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பன்னீராக உள்ளே எடுத்து போட வேண்டியதான். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். முதல்ல போடும் பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உடனடியாக கரண்டி வச்சு எதுவும் கிண்டாமல் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி கொடுத்தோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் பயப்பட தேவையில்ல. மேலே இருக்கிற மசாலா உள்ளே இருக்கிற பன்னீர் எல்லாம் நல்லா வெந்து கலர் மாதிரி வரணும். இது நல்லா குயிக்காகவே வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமாவே நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு முன்னாடி இருந்ததை விட மசாலா எல்லாம் நல்லா மாறிடுச்சு. கலர் மாறிட்டு உள்ளே இருக்கிற பன்னீர் சீக்கிரமே வெந்துடும். அதனால் நம்ம உடனடியாக இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் 65 வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறைவான டைம்லேயே நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட முடியும். சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.